ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஸ்விஃப்ட் கார் சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க. அந்த வண்டியோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இதாங்க நம்ம இப்போ சேல்ஸுக்கு வந்திருக்கிற ஸ்விஃப்ட் காரு. இந்த ஸ்விஃப்ட் வண்டி பார்த்திங்கன்னா 2012 மாடலுங்க. 2012 மாடல், செகண்ட் ஓனர் வண்டிங்க. வண்டியோட கலர் பார்த்திங்கன்னா கிரே கலர் வண்டிங்க. 2012 செகண்ட் ஓனருங்க. வண்டி பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குங்க. வண்டியில் எந்த இடத்துலையுமே மேஜர் டென்ட்ஸ் கிடையாதுங்க. ஒரு 2 இடத்துல மட்டும் மைனர் டென்ட்ஸ் இருக்குது. பெருசாக ஸ்க்ராச்சஸ் எதுவும் கிடையாதுங்க. டயர்ஸ் பார்த்திங்கன்னா பேக் டயர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஒரு 20% இருக்கும். ஃப்ரண்ட் டயர்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டயர்ஸ் ரெண்டுமே புதுசாக போட்டிருக்காங்க. ஒரு 90% கண்டிஷனில் இருக்குங்க. வண்டி ஹெட்லைட் எல்லாமே கிளியராக இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க. ஃப்ரண்ட் கிளாஸ் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. பாடி பேனல்ஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. விடிஐ மாடல் பார்த்திங்கன்னா மிடில் மாடல். இதில் பார்த்திங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கம்பெனிலேயே வந்துருங்க. 2012 மாடல், செகண்ட் ஓனர். பாருங்க, வண்டி எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குங்க. பெயிண்ட் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது. வண்டியோட கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 99,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. மொத்தம் 99,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. 85,000 கிலோமீட்டர் வரைக்கும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுங்க. 95ல் வெளியில் சர்வீஸ் சென்டரில் பண்ணியிருக்காங்க. இப்போ மறுபடியும் 5000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. வண்டி நல்ல குவாலிட்டியான வண்டிங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மந்த்ஸுக்குள்ளே தான் 4 சஸ்பென்ஷனுமே ஒரிஜினல் சஸ்பென்ஷன் போட்டிருக்குறாங்க. அதாவது ஃப்ரண்ட்டு ஸ்டட் ரெண்டுமே, பேக்கில் ஷாக் அப்சர்வருங்க. அந்த 4மே புதுசாக போட்டிருக்காங்க. இப்போ வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம். இன்டீரியரில் எல்லாமே நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குங்க. டேஷ்போர்ட் எல்லாமே எந்த ஒரு ஸ்க்ராட்ச் இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குங்க. சீட் கவர்ஸ் பார்த்திங்கன்னா ஐவரி கலரில் ரெக்ஸின் சீட் கவர் இருக்குங்க. நல்ல இன்டீரியருக்கு கான்ட்ராஸ்ட்டாக நல்லா நீட்டாக இருக்குங்க. அதேமாரி அப்பல்சர் எல்லாமே தெளிவாக இருக்குது. நல்ல ஒரு க்ளீனாக இருக்குங்க. எந்த ஒரு அழுக்கு இல்லாமல், கரை இல்லாமல் தெளிவாக இருக்குது. பார்த்திங்கன்னா 99,564,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. ஆடியோ சிஸ்டம் பார்த்திங்கன்னா 2012 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியில் ஆடியோ சிஸ்டம் வராது. விடிஐ மாடலுக்கு இவங்க வெளியில் பண்ணியிருக்காங்க. வெளியில் நார்மல் சிங்கிள் டின் செட்டு போட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் வித் சார்ஜர் ஆப்ஷன் இதுலேயே வந்துடுதுங்க. ப்ளூடூத்தும் இருக்குது. வண்டி ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குங்க. கூலிங் நல்லா வருது. இப்போ வண்டியோட பானட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி டோர் கார்னர் எல்லாமே உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட் இல்லாமல், சின்ன ரெஸ்ட்டு கூட இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்குங்க. நல்லா தெளிவாக இருக்குது. பாடி பேனல்ஸ் எதுவுமே ரெஸ்ட் இல்லைங்க. அண்டர் சேசி எல்லாமே க்ளீனாக இருக்குது. ரொம்ப நீட்டாகவும் இருக்குங்க. இப்போ பானட் நீக்கி இன்ஜின் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. பாருங்க, இன்ஜின் ரூம் ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. எங்கேயுமே ரெஸ்ட் இல்லைங்க. உங்களுக்கு அந்த ஸ்ட்ரட்டு, கார்னர் எல்லாமே தெளிவாக க்ளீனாக இருக்குது. பேட்ரி அமரன் பேட்ரி. இந்த ரேடியேட்டர் சப்போர்ட்டு இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரிஜினல் பீஸுங்க. நல்லா க்ளீனாக இருக்குது.
ஸ்விஃப்ட்டோட இன்ஜின் பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின், உங்களுக்கு ஃபியட்டோட குவாட்ரா ஜெட் இன்ஜின் வரும். உங்களுக்கு சர்வசாதாரணமாக அது ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் நல்ல தெளிவாக ஓடுங்க. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதேமாதிரி சைடு மிரரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் வந்துடுங்க. ஃபாக் லேம்ப் இருக்குங்க. ஃபாக் லேம்ப் வந்து வீடியில் ஆஃப்டர் மார்க்கெட் ஃபிட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒய் எக்ஸசரிஸ் மாதிரி தான் தெரியுது. வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாங்க. வண்டி பாருங்கள், நல்லா ரன்னிங் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. இன்ஜின் நல்லா ரன்னிங் ஸ்மூத்தாக தான் இருக்குது. நல்ல 4 சஸ்பென்ஷனும் மாற்றினதுனால உங்களுக்கு நல்லா டிரைவிங்குமே நல்லா நீட்டாக கம்ஃபர்ட்டாக நல்லா சொகுசாக இருக்குதுங்க. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேங்க. வண்டி 2012 மாடல், செகண்ட் ஓனரு, இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. எவ்வளோ நாள் இருக்குங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேங்க. உங்களுக்கு வண்டியில் எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை. வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா 4,30,000 கஸ்டமர் கேட்குறாங்க. நம்ம நேரில் வந்தால் கொஞ்சம் நெகோசியேட் பண்ணலான்னு சொல்லியிருக்கிறாங்க. 2012 செகண்ட் ஓனர், VDI மாடல், பவர் ஸ்டேரிங், ஏசி, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் வந்துருங்க. டைப் 2 மாடலுங்க. இது வந்து டைப் 2 ஷேப்பு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2010க்கு மேலே 16, 17 வரைக்குமே இந்த டைப் 2 மாடல் வந்ததுங்க. 18க்கு அப்புறம் டைப் 3 வந்தது. டைப் 2 மாடல், கிரே கலர். வண்டிக்கு கேட்கும் விலை பார்த்திங்கன்னா 4,30,000. நேரில் வந்தால் கொஞ்சம் அனுசரித்து நெகோசியேட் பண்ணிக்கலாங்க. வண்டி இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி. வண்டியை நேரில் வந்து பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வண்டியோட வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.